அடச்சே, என்ன சத்தம்டா இது? சேரோட சவுண்ட் மாதிரி இல்ல, நான் குசூட்ட மாதிரி சவுண்ட் வந்திருக்கு. இங்க வேற நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பண்ணலாம், சேரை நவுத்தி மறுபடியும் இழுக்கலாம். அப்ப நினைச்சுப்பாங்க நான் குசூடல, இது சேரோட சவுண்டுன்னு. ஐயோ, முதல்ல வந்து சவுண்டே பரவாயில்ல போல இருக்கே. இப்போ எக்ஸாக்டா நான் குசூட்ட மாதிரியே சவுண்ட் வந்திருக்கு. இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பண்ணலாம், வாயை திறந்து உண்மையை சொல்லிடலாம். நான் குசூடல, இது சேரோட சவுண்டு. நான் குசூடல, இது சேரோட சவுண்டு. ஓகே. யாரும் தப்பா நினைக்காதீங்க, இது சேரோட சவுண்ட் இல்ல, நான் தான் குசு விட்டேன். இப்ப மணி என்ன இருக்கும்? மணியா? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இருப்பா. 12 மணிக்கு ஓட்டு மேல போறேன். மணி 12. கிட்லு, இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லா பாட்டு பாடுற நம்பர் 1 சிங்கர் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. யாருன்னு சொல்லு பாப்போம். வேற யாரு? கொசுதான். கொசுவா? ஆமா. அது பாடுற பாட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா கை தட்டிடுறோம்ல. சிக்கன் குழம்பு சிக்கன் இல்லாமல் செய்வது எப்படி? ஏமாந்தியா? போய் ஓரமா உட்காரு. சிக்கன் குழம்பு சிக்கன் இல்லாமல் செய்வது எப்படி? உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் சார். அடிக்கிற அடியில 2 அடி உள்ள போயிரும். மரியாதையா பேரை சொல்றான். சார் சொல்ல மாட்டேன் சார். பேரை சொல்றான். பேரை சொல்ற. பேரே சொல்ல மாட்டேன் சார். அடா பாவிகளா, பேரே சொல்ல மாட்டானா? அடிக்கிற பேரே சொல்ல மாட்டான். டேய், யாரா அவனுக்கு இந்த பேரை வச்சது? எங்க அப்பா சார். உங்க அப்பா பேர் என்னடா? தெரியாது சார். ஏண்டா அப்பா பேர் தெரியாதா? நீ எல்லாம் பிறந்ததே தப்பு. உன்னை பெத்து வளர்த்து சொரி நாய் ஒரு அப்பா பேர் தெரியலன்ற. அப்பா பேர் என்னடா? தெரியாது சார். டேய், அப்பா பேர் என்ன சொல்ற? எல்லாரும் அடிக்காதீங்க சார். அப்பா பேர் சொல்ற. சார் எங்க அப்பா பேரே தெரியாது சார். ஐயோ, இவன் பேரை கேட்டா சொல்ல மாட்டேன்றான், அப்பா பேரை கேட்டா தெரியலன்னு சொல்றான். அப்ப அம்மா பேரை என்ன மறந்துட்டியா? மறக்கல சார். மறக்கல இல்ல, அம்மா பேரை சொல்லு. அம்மா பேரை சொல்லு. மறக்கல சார். அதான் அம்மா பேரை சொல்லு. மறக்கல சார். அம்மா பேரை சொல்லு. மறக்கல சொல்லு சார். மறக்கல. அம்மா பேரை சொல்றா. எங்க அம்மா பேரே மறக்கல சார். என்ன குடும்பம் அது? உன் பேர் என்னம்மா? செருப்பு பிஞ்சிரும். இந்த லைட் எல்லாம் கட்டினது ஆம்பளை. அது மேல அந்த சீரியல் செட் எல்லாம் போட்டது ஆம்பளை. இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளைய கண்டுபிடிச்சது. பெண்கள் தாய்மார்கள் நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டீங்க. ஆம்பளை குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. ஏன்? அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. அலெக்ஸ், எங்க நீ ஒரு ஜோக் சொல்ல. முதல்ல நீ சொல்றா. அலெக்ஸ், பச்சை கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரா? அதுக்கு ஒருத்தர், டாக்டர் கேரட் சிவப்பு கலர்ல தானே இருக்கும், பச்சை கலர் கேரட்டுக்கு நான் எங்க போறதுன்னு கேட்டேன். ஏகாம்பரம், அதே டாக்டர் கிட்ட ஒரு பொம்பளை போய் சொன்னாலா, டாக்டர் என் புருஷ பெட்ரோலை குடிச்சிட்டான்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, ஒரு 3 கிலோமீட்டர் ஓட சொல்லுங்க, பெட்ரோல் தண்டாலே காலி ஆயிடும். அலெக்ஸ், அதே டாக்டர் ட்ரெயின்ல ஊர்ல வேற டாக்டரே இல்லையா? அதே டாக்டர் வச்சு ஜோக் சொல்லிட்டு இருக்க, வேற டாக்டர் வச்சு சொல்றான். அப்படியா அலெக்ஸ்? வேற டாக்டர் வேற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் இஞ்சி மரப்பான்னு வித்துட்டு போனானா. அதுக்கு டாக்டர் இஞ்சி மறைக்கிறது இருக்கட்டும், முதல்ல தெரியுது இல்ல விஷன் 2.0 என்ன எழுதி இருக்கீங்க? என்னப்பா? இங்க என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லு. எங்கப்பா? இங்கடா. எங்கப்பா? இங்கடா. எங்கப்பா? இங்கடா. எங்கப்பா? டேய், என்ன கடுப்பாதாத. இங்க செவுரு இருக்கா? அட்டை இருக்கா? இங்க 3 எழுதி இருக்குல்ல, அது என்ன? எங்கப்பா? வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறேன். நீங்க 3 எழுதி இருக்கு, அது என்னடா கேட்டா என்னைய எங்க கேட்டு வெறுப்பேத்துற. கடைசியா கேக்குறேன், இங்க என்ன எழுதி இருக்கு? எங்கப்பா? ஐயோ!